ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிடிஎஸோட 2 டோட்டலி டிஃப்ரெண்ட்டான பர்சனோட பேர் மூமெண்ட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், ஒருத்தர் எப்பவும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜின். நெக்ஸ்ட், இடியே விழுந்தாலும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய யூங்கி. இவங்க 2 பேருமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான பர்சன். ஆனால் இவங்களுக்கு நடுவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சுகா எப்போதான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காரோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின் கிட்ட தான் போவாராம். ஜின் வந்து சுகாவை நல்லா அழகாக டேக் கேர் பண்ணிப்பாரா, நிறைய அட்வைஸ் கொடுப்பாரா. இதை சுகாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜின் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்வீட்டெல்லாம் நிறைய நம்மளுடைய சுகாவை பற்றி சொல்லியிருந்தாரு, நிறைய அட்வைஸ் கூட பண்ணாரு. சுகா பழைய விஷயங்கள்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதெல்லாம் அப்படியே விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் சென்டியாக வேண்டாம், ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க சென்டியான பேர் கிடையாது. எஸ், ஜின் சீரியஸாக இங்கே என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? பயங்கரமா சுகாவை டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. மியாவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்களாம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மியாவ் மியாவ். அதே நேரத்தில் சுகாவும் சும்மா கிடையாது. பாருங்க, ஜின்னை பயங்கரமா ஏற்றி விடுறாரு. கையில் 2 எடுத்துக்கோ, 2 கிரீன் பைப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கையை பாருங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் சுகா ஜின்னை பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஆட வைக்கிறாரு. அதே நேரத்தில் பின்னாடி இருந்துக்கிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஜின் சுகா மியூசிக்ல ரொம்ப பேஷனேட்டியா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் சிங்கர் ஆகல அப்படின்னா என்னவா இருப்பான் அப்படின்னே தெரியல. அவனோட ஹேபிட் கூட சிங்கிங் ரிலேட்டிவா தான் இருக்கும். அவனோட சிங்கிங்லயும் சாங் ரைட்டிங்லயும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சுகாவோட ஃபேஸ் பாருங்க, வாவ், ஹாப்பியா இருக்கா சுகாயும். ஃப்ரெண்டோட வாயிலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். எஸ், 2017 ஜின் அண்ட் யூங்கி பெஸ்ட் ரூமெண்ட். எனக்கு இன்னமும் புரியல, இவங்க 2 பேரும் எப்படி பெஸ்ட் ரூமெண்ட்டாக இருக்க முடியும்? ஒருத்தர் கத்திக்கிட்டே இருப்பாரு, இன்னொருத்தர் அமைதியாக இருப்பாரு. ஓகே, இவங்க அழலாம் இல்லை, சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசு, நீயே பேசு, நீயே பேசு, நீ பேசு. ஓ ஆர்மி, தேங்க்யூ எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுடைய சப்போர்ட்டிங்களால தான் இந்த அவார்டு எங்களுக்கு கிடைச்சிது. வேறு ஏதாவது அவார்டு இருந்தால் கொடுங்கப்பா. இவங்க கிட்ட எவ்வளோ ஆக்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின், சுகம், இப்போலாம் நீங்கள் அதிகமாக சிரிக்கிறதுக்கு காரணம் யார்? ஜின்யோங் தான். உண்மையாக அவனால் தான் இப்போ நான் அதிகமாக சிரிச்சிட்ருக்கேன். ஜின்யோங் கிட்ட ஒரு வகையான வைப் இருக்குது. அவன் எங்கே இருக்கானோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் ஹாப்பி ஆக்கிடுவான். கரெக்ட் யோங்கி, சூப்பர் பவர் அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஜின் கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா டோட்டலி சரண்டர் ஆயிடுவாங்க ஜின் கிட்ட. அது சாவேஜ் யூங்கியா இருந்தாலும் சரி. யாருக்கு ஃப்ளையிங் கிஸ் சுத்தமாக பிடிக்காது? கரெக்ட், யூங்கியா. பட் யூங்கி இங்கே கொடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஜின்னுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கியூட். அதே மாதிரி சுகாக்கு சுத்தமாக பிடிக்காது ஃபிஷிங் பண்ணுறது. ஆனால் ஜின்யோங்க்கு ரொம்ப பிடிச்சது ஃபிஷிங் பண்ணுறது. என்னோட ஃபிஷிங் பார்ட்னர் யூங்கியா. பட் யூங்கி சொல்கிறாரு, ஓகே நம்ம போட்டுக்கு போகலாம். ஜின், உனக்கும் ஃபிஷ்ஷுக்கும் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஏன்னா நான் மனுஷன், அது ஃபிஷ். வாவ், ஜின்னோட டெத் ஜோக்குக்குமா சுகா? கிரேட். நான் ஃபிஷ்ஷிங் போவேன், பட் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினா அப்படின்னா அதில் ரொம்ப முழுகிடுவேன். பட் ஃபிஷ்ஷிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் வரவே வராது. நான் இப்போ ஃபிஷ்ஷிங்க்கு போகிறேன், அதுக்கு ஒரே காரணம் ஜின்யோங் தான். அவன் என்னை வர சொல்லியிருந்தான், அதனால தான் நான் போகிறேன். பட் நான் அங்கே போய் ஒன்றுமே பிடிக்க போகிறது இல்லை. இல்லை பிடிச்சாரு பாருங்க. ஆனால் ஹைலைட்டே ஜின் தான். ஹேன்னு கத்தி ஊரையே கூட்டிட்டாரு சுகாவோட இத்தனோண்டு ஃபிஷ்ஷுக்காக. வாவ், கிரேட் ஜின். நெக்ஸ்ட், சுகாக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் ரொமான்ஸ். பட் ஜின் அதை செய்ய சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காரு. இது ஒன்றும் ரொமான்டிக் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்க போகிறோம், ஒருத்தர் பார்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஏன் அமைதியா இரு, நான் உனக்கு ஊட்டி விட தான் போகிறேன். நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா? யோங்கி, அமைதியாக இருந்துருங்க, உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா ஜின் சும்மா விட மாட்டார். ஜின் இப்போ சுகாவா மாற போறாரு. சுகாவா இருந்து ஆன்சர் பண்ண போறாரு. கொஸ்டின், ஜின் சுகா, நான் மியூசிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணுமா? ஒர்க் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இது ஒரே லைனில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், ஓகே நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். பட் சுகா, நான் எப்பவும் ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டுமா இருக்கேன்? யுங்கி, நீங்கள் அதான் சொல்லியிருக்கீங்க, ஒர்க், ஈட், ஸ்லீப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் எப்பவும் உங்கள் கூட எதை வச்சுக்க விரும்புவீங்க?
ஆன்சர். நான் என்னோட மியூசிக் செம இல்லை அப்படின்னா ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன். சுகா, உண்மையாக என்னோட டெய்லி லைஃப் இப்படி தான் இருக்கா? கொஸ்டின், நீங்கள் ட்ராவலில் எப்படி, பிளானரா ஆர் அன்பிளானரா? ஹலோ, நான் சுகா. நான் எப்பவுமே முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுடுவேன். ஓகே, நான் இப்போ பேக் பண்ணிட்டேன். இப்போ நான் நைட்டில் கூட ஒர்க் பண்ணுவேன். வாவ். கொஸ்டின், உங்கள் லைஃபோட ரொம்ப ஃப்ரீடமான மூமெண்ட் எது? என்னோட மியூசிக். ஏன் மியூசிக் ஃப்ரீடம் இல்லையா? அது ரியல் ஃப்ரீடம் இல்லையா? ஐ மீன் மியூசிக். சுகா, ஹேய், நான் இத்தனை சீரியஸாக ஒர்க்கில் கிடையாது. பட் யுங்கி, நீங்கள் அத்தனை சீரியஸ் தான். பிடிஎஸ் இந்த சூப் யார் தனியான ஒரு வேன் கேட்டு வாங்கினா? யுங்கி. யாரே எபிசோடு முடிஞ்சு கூட ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு? யுங்கி. ஸோ யுங்கியா? ஜின் சொன்னது கரெக்ட். சுகாவோட பர்த்டே பிளானிங் நடந்துட்டு இருக்கு. பட் ஜின் சொல்றாரு, ஓ நான் மறந்துட்டேன், அந்த டேல எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. எந்த அப்பாயின்மெண்ட் அது? யுங்கியோட பர்த்டே விட அது முக்கியமா? அதானே, யுங்கியோட பர்த்டே விட முக்கியமா ஜின்? ஜின் யுங்கி கூட சாப்பிட்ற அப்பாயின்மெண்ட். வாவ். பட் யுங்கியா ஃபேஸை பாருங்க. பின்ன பில் அவர் தானே பே பண்ணணும். பட் ஜினியும் ரொம்ப மோசம் பாருங்க. சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்டை தொடவே விட மாட்டாரு. ஐ மீன் அவார்டு. சுகாக்கு அவார்டு எவ்வளோ பிடிக்கும். பட் யுங்கி ரொம்ப செல்ஃபிஷ் தான். ஜினியும் இங்கே வா, ஹோபி கிட்ட போய் ஏதாவது பண்ணலாம். ஏன், அது உன்னோட மிஷினா? ஹோபி எங்க? ஓகேவா, நம்ம 2 பேரும் போகலாம். சுகா, நீ ரொம்ப செல்ஃபிஷ். நீ எனக்கு 5 நிமிஷம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. சுகா ரொம்ப செல்ஃபிஷ். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? ஜின்னுக்கு யுங்கியோட ஹெல்ப் தேவைப்பட்டது, அதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. பட் யுங்கி ஓடி போயிட்டாரு. பாவம் ஜின். யுங்கியா யுங்கியா யுங்கியான்னு கத்திக்கிட்டு கிடந்தாரு. நெக்ஸ்ட் டைமும் கூட ஜின் கூப்பிட்டாரு. பட் சுகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டாஸ்கில் பிஸியாக இருந்ததால வரமாட்டேன்ட்டாரு. பட் இப்போ இங்கே பாருங்க, அவருக்கு தேவை அப்படின்னும் போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்க. வாவ். இதை பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் ஞாபகம் வரல? சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டர் கூட ஞாபகம் வருவாங்க. 2 பேருமே லெமன் சாப்பிடணும். பட் யுங்கி இது மாதிரி டாஸ்க்லாம் ஈஸியாக முடிச்சிடுவாரு. பட் ஜின் பாவம், துப்பிடுங்க. 2 பேருக்குமே வியூ பார்க்கணும். பட் அதுக்கு $1 வேணும். ஆனால் இவங்க கிட்ட தான் பைசாவே இல்லையே. ஆமாம், பின்ன மில்லினியர் கிட்ட எப்படி சில்லற இருக்கும். ஆனால் இந்த 2 மில்லினியரும் இப்போ கையேந்துறாங்க ஸ்டாஃப் கிட்ட. $1 கொடுங்க. ஓ புவர் பாய்ஸ். பட் சுகான் ஜின் 2 பேருமே சம்டைம்ஸ் அப்படியே சேமாக பண்ணுவாங்க பாருங்க. சேம் சைடு, சேம் ஆக்ஷன்ஸ். வாவ். 2 பேருமே உண்மையாகவே ரூம்மேட் தான், பெஸ்ட் ரூம்மேட் தான். பிடிஎஸ் டன் எபிசோட். இதில் 2 திருடனுங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பாய்ஸ் மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் பாருங்க, அப்பளம் தானே சாப்பிட்றாங்க. அப்படி தான் தெரியுது. ஓகே, 2 பேருமே ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தேடவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த 2 திருடனுங்களே இவங்க 2 பேர் தான். எஸ், க்யூட்டான திருடங்க. ஜின் என்னதான் குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து செய்கிறதுல ஜின் ரொம்ப பெஸ்ட். அதனால தான் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய யுங்கியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின் கிட்ட ஓப்பனாக அவரோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுறாரு. உண்மையாகவே ஜின் கிரேட். அதே மாதிரி யுங்கி என்னதான் வந்து ரொம்ப சேவேஜாக இருந்தாலும் ஜின் கிட்ட அவர் என்ன சொன்னாலும் கேட்டுருவார். பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.